வணக்கம். கிரிஜா திருமுருகன் பேசுகிறேன். இன்றைக்கு வேர்ல்டு ஹாப்பினஸ் டேங்க. பாருங்களேன், நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கூட ஒரு தினத்தை அலாட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் எப்படி வரும்? நம் நம் எண்ணத்தில் தோன்றி உள்ளத்தில் உருவெடுத்து நம் முகத்தில் எதிரொலித்து அது புன்னகையாக சந்தோஷமாக மலருங்க. எல்லாருமே எப்பயும் மகிழ்ச்சியாக இருந்தாதான், நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்ம சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவி மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சியை எல்லாரும் பரப்பணும். இயல்பை நம்ம அலை ஓய்ந்த பின் தான் கடலில் குளிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தா அது நடக்கிற காரியங்களா? அதே போல தான் ஒவ்வொருவருக்கும் சில சில பிரச்சனைகள், கவலைகள், அல்லாத இன்னும் இப்போல்லாம் சொல்லுவாங்களே ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, அது இது போனது வந்தது லொட்டு லொசுக்குன்ட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நாம் நம் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு ஏங்கிறத விட நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படலாம். இன்னும் பார்க்க போனால் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நகையெல்லாம் பேங்க்ல இருக்குது, அதெல்லாம் மீட்கணுமே அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு கவலை. இன்னொரு சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்காச்சும் பேங்க்ல வைக்கிற அளவுக்கு நகை இருக்கு, எங்களுக்கு அது கூட இல்லையே அப்படிம்பாங்க. அதனால இது பார்த்தா நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட இது இல்லை அது இல்லை, அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நினைத்து கொண்டே நம்முடைய சந்தோஷங்களை எல்லாம் நாம் தொலைத்து விடுகிறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. சிறு சிறு விஷயத்துங்களிலும் சின்ன சின்ன விஷயங்களிலும் நம்ம மகிழ்ச்சியை நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணுங்க. ஒரு இயற்கையை நேசிக்கலாம், அது நம்மளால இயலாதவர்களுக்கு உதவலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாப்பினஸ் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பரிசு கிடைத்தால் இன்பம், சிலருக்கு கொடுத்தால் இன்பம் அப்படின்ட்டு எல்லாம் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, முடிந்த அளவு நமக்கு எந்த இது இருந்தாலும், கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருந்தாலே, மகிழ்ச்சியாக இருந்தாலே, அந்த மகிழ்ச்சியே நமக்கு பலவற்றையும் பல நன்மைகளையும் பல மகிழ்ச்சி எண்ணற்ற மகிழ்ச்சிகளையும் நமக்கு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக தரும். அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.